ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வராங்க இல்லைங்களா, அப்போ அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எப்படி இவ்வளோ பூஜை பாத்திரங்களையும் சிலைகளையும் சாமி ஃபோட்டோலாம் சுத்தம் பண்ணி இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படி தான் கேட்பாங்க. சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயன்றதுனால அது எனக்கு மலைப்பாக தெரியல. அது இல்லாமல் என்ன கேட்பாங்கன்னா, இதெல்லாம் சுத்தம் பண்ணவே ஒரு நாள் ஆகிடுமே அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. அந்த ஒரு நாள்ன்றது நான் மூணு நாளைக்கு செய்கிற வேலையாக பிரித்து எடுத்துப்பேன். புதன்கிழமை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன், வியாழக்கிழமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஃபைனலாக ஃப்ரைடே அன்னைக்கு வாசலில் கோலம் போடுறது, துளசி மாடத்துக்கு நிலை வாசலுக்குன்னு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு படைக்கிற வேலையை மட்டும்தான் ஃப்ரைடே அன்னைக்கு நான் செய்வேன். சின்ன வயசில் செஞ்சுட்டேன் இவ்வளோ வேலையும். இப்போ ஏஜ் ஆகிறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என் அளவுக்கு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு செய்வாங்க, இந்த அளவுக்குலாம் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் நான் வேலையை ஈஸியாக செஞ்சுக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணணும். அதை தான் இப்போ யோசிச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு மனசு வரல. இப்படி நிறைய வச்சு அழகாக வச்சு பார்த்துட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. எனக்கு செய்கிறதுக்கு அந்த கடவுள் தான் தெம்பு கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் செய்வேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஆடி 5வது வாரம் தான் கூழ் படைக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இப்போ டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் ஓரளவுக்கு க்ளீனாகவே இருக்குது. மற்றது எல்லாமே ரொம்ப களைஞ்சிட்டு டஸ்ட்டாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு தெரியாது, அழகாக இருக்க மாதிரி தான் தெரியும். எனக்கு தான் தெரியும் அது எவ்வளவு தூசி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் தானே அடிக்கடி க்ளீன் பண்ணுறேன், எனக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது சுத்தமாக இருக்கும், அப்புறம் நம்ம தான் செய்யணும் அப்படி எனக்கு தோணும். அப்போ யோசிக்கவே மாட்டேன். புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு தண்ணியில் வாசனை திரவியம்லாம் போட்டு நல்லா வாசனையாக தொடச்சி வச்சுட்டு புது பேப்பர் போட்டுருவேன். சுவாமிக்குன்னு வச்சுருக்கிற மனையிலெல்லாம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டுருவேன். சுவாமி சிலையெல்லாம் ஒரு டப்பில் போட்டு வெளியில் பைப்படியில் வச்சு க்ளீனாக குளிக்க வச்சுருவேன் அவங்கள. அப்படி செய்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அருவியில் குளிக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கும் ஜாலியாக இருக்கும். அவங்களெல்லாம் தொடச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அலங்காரமாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கும். நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் எனக்கு. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நிறைய பூஜை வேலை இருக்குது அப்படின்னா ஃப்ரைடே அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பூஜை செய்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருங்க. மனசு விட்டு யாருக்கிட்டையாவது நம்ம கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொல்லுவோம். அதனால் முடிவு நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது, நம்ம தான் முடிவு எடுக்கணும். கடவுளோட துணை மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதனால் சாமி கும்பிட்றத எப்பயுமே கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து சாமி கும்பிடுங்க. நம்ம கேட்குற வரத்தை அவங்க கண்டிப்பாக நமக்கு தருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.